ஒரு சரியான வேல்முருகனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு புரிதல் போன்று பிரிதொரு இந்த மண்ணில் வாழ்கின்ற வன்னியர் மக்களுக்கும், முக்குளத்தூர் மக்களுக்கும், நாடார் மக்களுக்கும், தேவேந்திரகுல மக்களுக்கும், கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த கவுண்டர் மக்களுக்கும், இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து தமிழ்ச்சாதிகளுக்கும் ஒரு சரியான ஒரு புரிதல் ஏற்படுகின்ற போது கண்டிப்பாக இங்கு தமிழ்ச்சாதிகள் பெரும்பான்மை தமிழ்ச்சாதிகள் இந்த மண்ணின் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை பிரகாசமாக இருக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன். அதான் வியூகம் சரியா அமைத்தால், அதே போல எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் நிச்சயம் அண்ணன் திருமாவளவன் முடியாதுன்னு சொல்றத முடிய வைக்க முடியும். முடியும்ன்றீங்க நீங்க. முடியும்னு சொல்லி தானே எனக்கு முன்னேற்றி ஏறாகிறது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவங்களே இப்ப எதிர் துருவமா அது வந்து இப்ப சமீப காலத்துல ஒரு அரசியல் எதிர் துருவமா இருக்கலாம். இது நிரந்தரமா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே. நாளைக்கு ஐயா இப்ப ராமதாஸ் வயசாயிடுச்சு. இப்ப அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி அந்த கட்சி தலைமையேற்று நடத்துறாரு. அவரு ஒரு சரியான புரிதலுக்கு வந்து சரி போதும் நம்ம 2 பேரும் பங்காளி சண்டை போட்டது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் திருமாவளவனும் எதிர்புறா இருந்தாங்க. அப்புறம் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல கை கோர்த்தாங்க. அப்புறம் அரசியல் களத்துல கை கோர்த்தாங்க. அதுமாதிரி நடக்கலாம் இல்ல நான் தான் சொல்றேன், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, இங்க நிரந்தர பகையாளியும் இல்லை. அரசியல் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால நடக்காது என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை.